பிரைஸ் தி லார்ட். எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் அதிகாலை பொழுதுல உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசமடைய செய்கிற தேவனாகி கர்த்தாவே, எங்கள் முகங்களை பிரகாசமடைய செய்யும். உமது வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட தங்கியிருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை நாம் பாடலாம். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். எருசலேமே, உனை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே, உமை மறவே. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினால். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினால். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே, உமை மறவேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றேன். இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே, உமை மறவேன். பார்வையில் சேருக்க எனக்கில்லை, இருமாப்பு உள்ளத்தில் இல்லை. பயனற்ற உலகத்தின் செயல்களிலே பங்கு பெறுவதில்லை. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே, உமை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே, உமை மறவேன். ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகம் நாடுகள் முழுவதும் தேசமெல்லாம் நடக்கிற அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது வழுவாமல் முற்றுமுடி எங்களை பாதுகாத்து உமது ராஜ்யத்திலே நாங்கள் ஆண்டவரை வந்து சேருமட்டும் உமது கிருபை எங்களை விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடும் கரங்களை பிடித்து கொள்கிறோம். நாங்கள் மட்டுமில்லை, எங்கள் முழு குடும்பங்களாக ஆண்டவரே, எங்கள் தேசம் உலக நாடுகளின் பகுதிகள் எல்லாமே மீட்கப்பட, ஒருவராகிலும் அழிந்து போகாதபடி உம்முடைய வருகையிலே மாசற்றவர்களாய் எடுத்துக்கொள்ளப்பட, அதற்கு முன்பு எங்களுடைய நாட்கள் இருந்தாலும் ஆண்டவரே முடிவடைந்தாலும் உங்க ராஜ்யத்துக்கு வந்து சேர அப்பா, நீர் அந்த பிடிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்யும்படி உங்களை அண்டிக் கொள்ளுகிறோம். எங்களோடு பேசும், எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள்ல நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, கர்த்தர் அழைத்தது எதற்காக. நம்ம அநேகர் சொல்லலாம், ஆண்டவர் என்னைய ஒரு தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறார், ஊழியக்காரனாக அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நான் நல்ல ஒரு பெரிய கல்வியை நான் கற்று தேரும்படி, இல்லைன்னா பெரிய பிஸ்னஸ் மேனாக, இல்லை ஸ்போர்ட்ஸ் மேனாக, விளையாட்டு வீரராக, வீராங்கனையாக, பேர் புகழுடைய உச்சியில நான் இருப்பதற்காக, அதிகாரத்தை செய்வதற்காக என்றெல்லாம் சொல்லி நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸ் எடுக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்கும்போது அவர்களை விருப்பத்தை சொல்லுவாங்க.
அப்போ அவர்கள் அப்படித்தான் வருவாங்களா என்று சொன்னா, அவர்களுடைய வளர வளர அவர்களுடைய வாழ்க்கை பல விதங்களில் மாறி போகுது, பல கனவுகள் நிறைவேறாம போகுது. ஆனா நம்முடைய தேவன் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்குமே அவர் எதற்கு நான் உன்னை அழைத்தேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அதுல குறிப்பாக தேவ பிள்ளைகள்னு சொல்றவங்க, கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, யாரா இருந்தாலும், ஊழியத்தை நாம செய்கிறவர்களா இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 1 பேதுரு 1:15 முதல் 19 உங்களை அழைத்தவர் பரிசுத்தவராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. ஆண்டவர் எதற்கு அழைக்கிறார்? பரிசுத்தத்திற்கென்று அழைக்கிறார். தன்னை போல பரிசுத்தமாய் இருக்கும்படி நம்மை அழைக்கிறார். இந்த பாவ உலகத்துல, இருள் நிறைந்த உலகத்துல நமக்கு ஒரே ஒருவர் பின்பற்றத்தக்கவர் அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம எல்லாரும் பல விதங்களில குறைபட்டவங்க தான். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க ஏன் கொஞ்சம் வித்தியாசமா உள்ளவர்களாய், இந்த உலகமே இருள்ல இருந்தாலும் நீங்க மாத்திரம் என்னை பிரதிபலிக்க எனக்கேற்ற பரிசுத்தத்துல இருந்து என்னை மகிமைப்படுத்த நீங்க ஏன் செய்யக்கூடாது என்று இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர். இன்றைக்கு நிறைய இடங்களை வேதத்துல பாத்தீங்கன்னா, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு வரும். நான் உங்களை எனக்கு சொந்த ஜனமா இருக்கும்படி மற்ற எல்லா ஜாதிகளிடத்திலிருந்து நான் உங்களை பிரித்து எடுத்தேன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இன்றைக்கு நம்முடைய அழைப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவரை போன்ற ஒரு பரிசுத்தத்துக்குள்ளாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இது படிக்கும்போது ஒரு ஞாபகம் வருது. நல்ல ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பிள்ளைகளானா அவங்க என்ன சேட்டை பண்ணாலும் என்ன செய்வாங்க, பிள்ளை நல்லா படிக்குது அப்படி சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த பிள்ளைகளுடைய குணத்துல சில காரியங்கள் இருந்தாலும் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஒரு படிக்காத ஒரு மக்கு பிள்ளையா இருந்தா கூட அங்க போய் பிஹேவ் பண்றது எப்படி இருக்கு, ஒரு டீச்சருக்கோ ஒரு பிரின்சிபலுக்கோ இல்ல பெரியவர்களுக்கு அவங்க கொடுக்கிற மரியாதை, அவங்க போட்டுட்டு வர ஒரு நீட்டான ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு எல்லார்கிட்டத்துலையுமே ஒரு ஹம்பிளாக தாழ்மை உள்ளவெல்லாம் நடக்கிறது எல்லாமே பார்க்கும்போது இது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக மாறிடும். படிக்கலை தான், நிறைய படிக்கலை, ஃபெயில் மார்க் இல்லை, இருந்தாலும் அவங்களுடைய பெஸ்ட் பண்ணாத நிலைமையில் இருப்பாங்க சில பேர். ஆனாலும் அது ஒரு நல்ல பேர். அந்த மாதிரி நாம வேணும்னா நம்ம உலகத்தில் பல காரியங்களில் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகி அட்ஜஸ்ட் ஆகி நம்ம போகலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர். அவர்கிட்ட ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது. அது மாதிரி எஜமான்கள் வேலைக்காரர்கள் என்பதும் கிடையாது. படித்தவங்க படிக்காதவங்க, அழகுள்ளவங்க அழகில்லாதவங்க, இள வயதில் இருக்கிறவங்க முதிர் வயது உள்ளவங்க அப்படிலாம் கிடையாது. ஊழியக்காரங்க விசுவாசிகள் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர். அப்ப இதுல நம்ம எப்படி வாழணும்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த நியாய தீர்ப்பு என்கிற ஒன்று மறந்துடுறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவனவன் கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக கொண்டிருக்கிறபடியினால், நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறபடியினால் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா பிதா எப்படிப்பட்டவர்? அவர் அநீதி செய்கிற தேவன் இல்லை, அநியாயத்திற்கு கரங்கள் கொடுக்கிற தேவன் கிடையாது, அநியாயக்காரர்களை உற்சாகப்படுத்துகிற தேவன் கிடையாது, அநியாயமான வழியில சம்பாதிக்கிற பணத்தை கூட அதை காணிக்கையாக நம்ம கொடுத்தா கூட அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அத்தனை பரிசுத்தம் உள்ளவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று ஆண்டவர் முற்றிலுமாக நம்மளை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஒரு ஆசி பாரம்பரியத்துலனா எப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க, அதுல இருந்தெல்லாம் என்னை தேவன் மீட்டு எடுத்து அவர் தனக்காக மீட்டு கொண்டார். எப்படி? வெள்ளியினால மீட்கல, பொன்னினால மீட்கல,
பொதுவாக நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் அந்த மாதிரி ஆர்சி சர்ச்சுக்கெலாம் போனால் யார் யாருக்கு என்னென்ன வியாதி வருதோ, இப்போ கண்ணில் ரொம்ப பிரச்சனை வந்தால் அந்த மெழுகு கண்ணை வாங்கி அங்கே வச்சிருவாங்க. இது மாதிரி நிறைய பொருத்தனைகள் பண்ணி அதை கொண்டு போய் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சிருவாங்க. அது நல்லா இருங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த நாட்கள் காணப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இப்படி நான் உங்களை மீட்கலை, வெள்ளினாலேயோ பொண்ணுனாலேயோ விலையேற பெற்ற காரியங்களினாலேயோ இல்லை ஆடு மாடு அதனுடைய இரத்தத்தினாலேயோ மீட்கலை, என்னுடைய சுய இரத்தத்தை சிந்தி குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ நம்ம அறிய வேண்டிய காரியம் என்ன? நான் இந்த அளவுக்கு நான் நீதியான ஒரு வாழ்க்கைக்கு வரல, எனக்கு எதுவும் தகுதி கிடையாது. ஆண்டவரை வார்த்தை நான் சொல்றது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோ ஆண்டவர் தான் கிருபையாக நம்ம என்ன செய்கிறாரு, இலவசமான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்ம தேவன் என்று, தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்லுகிறோம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறோம். இருதயத்திலே அவர் ஒருவரே கர்த்தர் என்று விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம், நாம ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப இவ்வளவு சுலபமான முறை இருந்தாலும் அதற்கு இயேசு கிறிஸ்து சிந்தின பிதாவாகிய தேவன் விட்டு கொடுத்த கிரயம்ங்கிறது ரொம்ப மிகப்பெரிய கிரயம். தன் சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார். பரிசுத்தமான இரத்தத்தை சிந்த வைத்தார். உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மீது ஏற்றுக்கொண்டு அவர் அந்த பாவத்திற்கு பரிகாரியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். அப்ப நாம இப்படிப்பட்டவளா இருக்கிறதுனால நமக்கு ஒரு நினைப்பு இருக்கணும், நான் மீட்கப்பட்டவள், நான் மீட்கப்பட்டவன், விலையேற பெற்ற தமிழ் இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். உலகத்திலிருந்து, சாபங்கள்லேருந்து, பாவங்கள்லேருந்து, ரகசியமான சில தேவையில்லாத தொடர்புகள்ல இருந்து, பலவிதமான குழப்பங்கள்லேருந்து, பிசாசினுடைய சகல சூழ்ச்சிகள்லேருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். சில நேரங்கள்ல பாருங்க, சிந்தனையில ஒரு சிலருக்கு ரொம்ப தெளிவற்ற நிலைமை இருக்கும். ஜெபம் பண்ண உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ண உட்கார்றேன், ஆனா அந்த நேரம் என் உதடு ஜெபிக்குது, என் சிந்தனையோ எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டு வருது, சிந்தனையில என்ன இல்லை, ஈடுபாடே இல்லை, சிந்தனையில பயங்கர ஒரு போராட்டம் அப்படியே இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்ப அது ஒரு டெவில் ஸ்பிரிட், அது பிசாசினுடைய ஒரு ஆவி. அது துரத்தப்பட்டாதான் நம்ம விடுதலையாக்கப்பட முடியும். இப்படி எத்தனை பேருடைய அந்த விதமான கிரியைகள். பிசாசு என்ன செய்கிறான், ரட்சிக்கப்பட்டவங்களுடைய கண்களை கூட சில நேரம் குருடாக்கிடுவான். இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பெரிதாய் காண்பித்து கண்களை குருடாக்கி விட்டு அவன் என்ன செய்வான்னு சொன்னா தன்னை பெரியவனாக காமிப்பான். பிசாசுடைய சூழ்ச்சிகளை பெரிதாய் காண செய்யும். அப்போ ஒரு அவிசுவாசமாக ஒரு ஒரு நபர் ஆண்டவரை பத்தி மட்டமாவே பேசி கொண்டிருந்தா கூட அது கூட பிசாசு உள்ள நுழைவதற்கான ஒரு வழி என்று சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த போராட்டத்திலிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மை மீட்டு எடுக்க தமது இரத்தத்தை சிந்தி நமக்காக காத்திருக்கிறார். அப்ப அந்த மீட்பு பரிபூர்ணம் அடைய வேண்டும், ரட்சிப்பு பரிபூர்ணம் அடைய வேண்டும், மீட்பு நாள்தோறும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. எபேசியர் 4:22 முதல் 32 வரைக்கும் வாசிக்கும் போது நமக்குள்ள பழைய மனுஷன், முந்தின மனுஷன் ஒரு நிலைமையும் இப்போ நமக்குடைய நிலைமையும் ரெண்டு வகையில உண்டு. ரட்சிக்கப்பட்டு மட்டும் இல்ல, ஞானஸ்நானம் முடிக்கிறது கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்த உடனே இல்ல ஆவியானவர் பெற்ற உடனே நம்முடைய வாழ்க்கையில அப்படியே 100% நம்ம சரியா இருக்கிறது கிடையாது. வசனம் சொல்லுது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற இச்சைகளாலே கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை நீங்க களைந்து போட்டுருங்க. அந்த பழைய வஸ்திரம் நமக்கு வேண்டாம். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவரோடு இணைக்கப்பட நம்ம போகிறோம். அப்போ அந்த பரிசுத்தமுள்ள பிதாவோடு தேவனோடு நம்ம வாழணும்னா இந்த இடத்துல அந்த பழைய மனிதனை நாம் களைந்து போட வேண்டும். பழைய மனிதனுக்குரிய செயல்கள் மறுபடியும் எட்டி பார்க்கும் போது சிம்சோனுக்கு ஒரே வகையான பாவம் தான். கடைசியில் அவனுடைய எல்லாவற்றையும் இழந்து போனான். நசரேய விரதத்தை இழந்து பெலிசியர்களுடைய கையில போய் மாட்டிக்கொண்டு அப்புறம் சாகுற நேரத்துல மரணம் சம்பவிக்கும் முன்னாடி அவனே சொல்றான், இவர்களோட நான் இவர்களையும் அழிச்சு நான் செத்து போறேன் ஆண்டவரே. அதே மாதிரி மடிந்து போனார்.
மொத்தம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடிந்தது. வசனம் சொல்லுகிறது, அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எவ்வளவு அது ரொம்ப நமக்கு சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்க. நம்ம ஒரு புதிய வஸ்திரத்தை தரித்து கொள்ளுகிறோம். ஏதாவது ஒரு சில சமயங்களில் சில பேர் அது ஒரு ஷாப்பிங் போறது ஒரு ஹேபிட்டா இருக்கும். போய் புதுசு புதுசா வாங்கணும். ஆனால் இருக்கிறதே நம்மளுக்கு போடுறதுக்கு ஆயுசு காலங்கள் பத்தாது. ஒரு சகோதரி சொல்லுவாங்க, என் ஆயுசுக்கும் தேவையான எல்லாமே இருக்குது, எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது, இதை நான் போட்டு முடிச்சுட்டு நான் பரலோகத்துக்கு போனாலே போதும். அப்படி இருக்கிறதுக்கு இருக்கும்போது நான் எதுக்கு புதுசா வாங்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு நிலைமை, எனக்கு அவ்வளவு இருக்குது, எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆனால் நிறைய பேருக்கு அது இருக்கிறது கிடையாது. அப்ப அந்த புதிய ஆடைகளை எப்படி வாங்குறோமோ அதே போல புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளவும், புதிய அபிஷேகத்தினால் நிரப்பப்படவும், புதிய வல்லமையை தரித்து கொள்ளவும் வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அன்றியும் நாம எப்படி இருக்கிறோமா, அவயவங்களா இருக்கிறோம். கிறிஸ்து தலையா இருக்கிறார், நம்ம அவயவங்கள், அவர் சரீரத்தினுடைய அவயவங்களா இருக்கிறோம். அப்ப ஒருவரோடு ஒருவர் பிறனுடனே மெய்யை பேச கடவர்கள். எவ்வளோ பொய் சொல்லுகிறோம். நம்ம பொய்களை ஊதி தள்ளுகிறான் துன்மார்க்கன். ஆனால் நீதிமான் என்று பேர் வச்சிருக்கிற நம்ம இல்லை சில பேர் என்ன செய்கிறோம், அந்த பொய்களை ஊதி தள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படி செய்யாதிருங்கள் என்று சொல்லி. அதெல்லாம் பழைய மனிதனுக்குரிய ஒரு ஸ்பாவம். அந்த பழைய மனிதனுக்குரிய அந்த ஸ்பாவங்கள் உங்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சில பேர் அமைதியா இருப்பாங்க, ஆனா மனசுக்குள்ள இதெல்லாம் செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு திட்டம் போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி உள்ளுக்குள்ள வஞ்சனையான திட்டம் போடும்போது நாம இயேசுக்குள்ள இருக்கிறோன்னு சொல்ல முடியுமா? அந்த பரிசுத்தத்துல இருக்கிறோன்னு சொல்ல முடியுமா? அந்த நாட்கள்ல நம்ம பண்ணுகிற ஜெபம் கேட்கப்படுமா? அந்த நாள் நம்ம ஏதோ ஊழியம் செய்தா கூட கர்த்தர் அங்கீகரிப்பாரா? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடு, பிறரை வஞ்சித்து அந்த பொருளை அபகரித்து கொள்ள நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அது திருட்டு வேலை. திருடன் திருடுகிறான். அப்படி திருடன்னா எவன் திருடுகிறான்? பிசாசு. திருடனும் அவன் என்ன கொலைக்காரனும் கொள்ளைக்காரனுமா உள்ளதை அழிக்கிறவனுமா இருக்கிறான். அது நமது சுபாவமா இருந்தா இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஒரு சம்பந்தமும் கிடையவே கிடையாது. ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். அப்ப இந்த நாள்ல நாம எந்த காரியத்திற்காக ஆயத்தமாகிறோம்? வசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். நம்ம இந்த காரியத்துல கூட பாருங்க, அந்த வெஞ்சன்ஸ் உள்ள வச்சுக்கிட்டு அதை வெளியவே சொல்லாம வச்சுக்கிட்டு பழி வாங்குகிற ஒரு ஸ்பாவம் இருந்துச்சுன்னா நாம் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளே கிடையவே கிடையாது. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யாதிருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகள ஒருத்தரை துக்கப்படுத்தும் போதெல்லாம் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை உண்மை உத்தமாய் செய்கிறவர்கள், எகிப்து தேசத்திலிருந்து சிறுமையிலிருந்து கடன் சுமையிலிருந்து தேவன் விடுதலையாக்கி கொண்டு வரும்போது அந்த பாதையில போகிறவங்களை நீ அற்பமாய் நினைக்காத என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் ஒரு நாள் எகிப்தில அடிமையா இருந்தீங்க, இதை நினைத்து கொள்ளுங்கள்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பாவத்தில் அடிமையா இருந்தோம், ஒரு நாள்ல நாம் உண்மையற்றவர்களாக இருந்தோம், இதெல்லாம் நினைத்து கொள்ளுங்க. ஒரு நாள் நீங்க இப்படி அடிமையா இருந்ததை நினைத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வசனம் சொல்லுகிறது, எந்த கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும், இந்த துர்க்குணத்தை வச்சுக்கிட்டு நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? திருவிருந்துல பங்கு பெற முடியுமா? யோசித்து பாருங்க. அவரது பரிசுத்த சரீரம், அவரது ரத்தம், இதுக்கு அடையாளமாக நம்ம திருவிருந்துல பங்கு பெறுகிறோம். ஆனா அதை நாம் உட்கொள்ளும் போது அவரது சரீரம் நம்ம சரீரத்துக்குள்ள அந்த அப்படி நம்மோடு கூட அது அந்த சரீரமும் அந்த ரத்தத்துக்கு அடையாளமான திராட்சை ரசம், அது ரத்தமும் நமக்குள்ள கலக்கும் போது அவருடைய ஸ்பாவங்கள் தான் வெளிப்பட முடியுமே தவிர வேற
நாம் சரியான ஒரு உணர்வில்லாதபடிக்கு அதை சாப்பிடும்போது என்ன செய்கிறோம்? நம்ம அநேகர் வியாதியஸ்தர்களாக மாறுகிறோம், ஆத்துமாவில் செத்து போன ஒரு தன்மையில வாழ்கிறோம் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. முடிவு வேற விதமா கூட இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். மார்க் 1:23 முதல் 28 கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜெபாலயத்துல ஒரு அசுத்த ஆவியுள்ள மனுஷன் இருக்கிறான். அவன் இயேசுவை பார்த்த உடனே என்ன சொல்றான்? நசனாகி இயேசுவே, எங்களுக்கு உமக்கு என்ன? நீர் எதற்கு எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று அவன் மகா பெரிய சத்தமிட்டானான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது, தேவன் இருக்கும்போது உலகம் என்ன செய்யறது? இப்படிதான் வெறுக்குது. உலகம் தன்னுடையதை நேசிக்குது, தேவ பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிக்குது. இன்னைக்கு நாம சொல்லுவோம், எல்லை காவல் பிசாசுகள் அது இதெல்லாம் சொல்லி நம்ம சொல்லுவோம். அதை வழிபட்டு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இதெல்லாம் வச்சு நம்ம வரும்போது பாருங்க, சில நேரம் ஆட்டோ கிடைக்காது, பஸ்ஸு கிடைக்காது. சில நேரம் நம்ம போகிற நேரத்தில் கார்கள் எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் இருக்காம போயிடும். சில நேரம் திடீர்னு சடனாக டயர்ல ஒரு பங்க்சர் ஆயிரும். இப்படி பல காரியங்கள் நம்ம எதிர்பார்த்திருக்கிற அந்த ஒரு டிராவலுக்கு வர வேண்டிய எந்த வண்டியுமே வராது. அப்போ நமக்கு அது ஒரு நேரமாகி போயிடுது பாருங்க. இதெல்லாம் தடை செய்வது போல எல்லையை காவல் காக்க அங்கங்கு நிறுத்தப்படுகிற சில கிரியைகள். அது மாதிரி தான் ஆண்டவர் பாருங்க, ஜெபாலயத்துக்கு வரும்போது இந்த பிசாசுகள் என்ன சொல்லுது? ஆண்டவரே, என்னை நேரத்துக்கு காலத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்களே என்னை அழிக்கிறதுக்கு, எங்களை கெடுக்கவா வந்தீர். அப்போ உலகம் அதை மாதிரி ஒருவேளை நம்மளை அவமானப்படுத்துது, அற்பமாய் நினைக்குதுன்னா நம்ம கவலைப்பட அவசியம் இல்லை. ஏன்னா நமக்குள்ள யார் இருக்கா? இயேசு பரிசுத்தராய் இருக்கிறார். ஏன்னா அது அப்படிதான் சொல்லுது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். உள்ள கெடுக்கிற ஆவி என்ன சத்தமிடுது? நீர் தேவனுடைய பரிசுத்தர். ஆண்டவருடனே நம்மள நல்லா சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கல. நீ பேசாமல் இவனை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது அது மிகுந்த அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு அப்படிதான் அநேகர் விடுதலையாக்கப்படுகிறாங்க. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த தேவன் ஒருவருக்குள்ள இருக்கும்போது பிசாசுகள் என்ன செய்து அது நடுநடுங்கி அவளை விட்டு வெளியே போகுது. அப்ப அந்த பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறோமா? அந்த பரிசுத்த பிரசனம் நமக்குள்ள இருக்குதா? அவர் நம்மை அழைத்தது பரிசுத்தத்துக்காக தான் அழைத்திருக்கிறார், அவரை போன்ற பரிசுத்தம். மத்தேயுல கூட மலை பிரசங்கத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆலயத்துல எப்படி இருக்கணும்? அந்த பரிசுத்தத்தோட இருக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி கண்டது போல எவ்வளவு நாள் கண் அடைக்கப்பட்டவராகவே போயிட்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் கண்கள் திறக்கப்பட்ட போது, ஐயோ இந்த பரிசுத்த தேவனை நான் கண்டேனே, அதமானேன், ஐயோ அதமானேன்னு சொல்றார். அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் பாருங்க, அந்த 2 இறகுகளால கால்களை மூடி 2 இறகுகளால அது என்ன செய்து தன்னுடைய கண்களை மூடி 2 இறகுகளால பறந்து அது என்ன செய்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவங்க எல்லாம் தேவனை துதித்து பாடி அவங்க அந்த வாழ்த்துகிற சத்தம் கேட்கும் போது தெரியுது, ஐயோ இதுவரைக்கும் நம்ம வணங்கின தேவன் இத்தனை பெரிய பரிசுத்தரா அப்படிங்கிற ஒரு அறிவு என்ன செய்யறார்? அசுத்த மனுஷனான ஆண்டவரே. அப்ப அந்த பரிசுத்தத்துக்கு ஏங்கிறதுன்னு சொல்ல முடியாது. அசுத்தத்தை அவ்வளவாய் வெறுத்தார். ஐயோ என் நிலைமை இவ்வளவு அசுத்தமா என்று சொல்லி அவர் வெறுத்தார். அப்ப ஆண்டவரால தூதன் சுத்திகரிக்கிறார். அது முதல் வார்த்தைகளை வைத்து பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி வல்லமையாய் பயன்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து இருக்கிறோம். இப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, அந்த அசுத்தாவி போனோடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். அவர் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறார், அது ஓடி போகுதே என்று சொல்லி. அப்ப அது முதல் நிறைய பேர் அவருடைய கீர்த்தி பரவினது என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் பாருங்க, ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் என்ன செய்யறாரு? இந்த சின்ன இருதயத்தை கேட்கிறாரு, இடம் கொடு அப்படி சொல்றாரு. ஏசாயா 57:15 சொல்லி இருக்கு, நித்திய வாசி, அவருக்கு சாவாமே கிடையாது. சாவாமே உடையவர் தான் கடவுள். எல்லாவற்றையும் கடந்து அந்த மரணத்தையும் கடந்து போனவர் தான் கடவுள். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் மரித்த உயிரோடு இருக்கிறவர். அவருக்கு சாபமே கிடையாது. எதுக்கு மரிச்சாரு? எனக்காக, உங்களுக்காக.
ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்திலே ஒரு மனுஷன் கட்டப்பட்டு இருக்கக்கூடாதுன்னு அந்த பாதையில உருவ கடந்து நமக்காகவே அவர் மரித்து நமக்காகவே உயிரோடு பிதாவாகிய தேவனால் எழுப்பப்பட்டார். உயிர் தெழுந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோம். அப்போ நித்தியவாசி, அவர் நித்தியவாசி, சாவாமை உள்ளவர், பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவருமாகிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர் பேர் என்னது? பரிசுத்தர். பரிசுத்தர் தான். பரலோகத்துல முழுக்க என்ன சத்தம் வரும்? பரிசுத்தர், அல்லேலூயா, ஆமென் என்கிற அந்த சத்தங்கள் தான், துதிக்கிற சத்தம் தான். இன்னைக்கு உங்களை என்னை எதற்கு தேவன் வச்சிருக்கிறாரு? இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தின துதியை சொல்லி வருவார்களா? இங்க மட்டும் கிடையாது, இங்க நல்லா துதிக்க பழகணும். சில நேரத்தில் நம்ம துதிக்க முடியறதில்லை. ஏன்னா பிரச்சனைகள், போராட்டங்கள் இருதயத்தை அழுத்தும் போது வேணும்னா அந்த துதி சத்தத்தை கேட்போமே தவிர நம்ம வாய் திறந்து பாட முடியறதில்லை. இப்படிலாம் நம்ம பாடி இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் ஜெயித்தாதான் பரலோகத்தில் ஆர்ப்பரிக்கிற அந்த ஆரவார கோஷத்துக்கு நடுவில் நம்ம வாழ முடியும். அது நமக்கு இன்பமாக இருக்கும். இப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவர் என்று சொல்லி மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறதாவது, நான் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் உங்க இருதயத்துல, யாருடைய இருதயத்துல? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கு, நொறுங்கினவர்களை இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு, நொறுங்கி போன நசுங்கி போன அந்த மனுஷர்களுடைய இருதயத்திலே அவர் வாசமா இருக்கிறாராம். அப்போ அவர் நமக்குள்ள இருந்தா நாம் என்ன செய்கிறோம்? தானா பரிசுத்தம் ஆகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா பிசாசுகள் பிடித்தவங்களெல்லாம் பார்த்தா அவங்க முகமே நல்லா காட்டி கொடுத்துரும். அப்ப அந்த பிசாசுகள் துரத்தப்பட்ட பிறகுதான் அவங்க முக கலை அவங்களுக்கு வரும். அது வரைக்கும் எப்படி இருக்கும்? அந்த முகத்துல ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு வைராக்கியம், ஒரு இச்சையான பார்வை, ஒரு கொலை வெறி மாதிரி அந்த கண்கள்ல கோப கனல் அப்படியே தெரிச்சிட்டு இருக்கும். அதுல பெருமை இருக்கும். அப்ப இது மாதிரி அந்த பிசாசுகள் துரத்தப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் நார்மலா அவங்க தேவனுடைய சாயலை அவங்களுடைய முகத்துல பெற்றுக்கொள்வாங்க என்பதை நாம பிராக்டிக்கலா நீங்க அறிந்திருக்க முடியும். வசனம் லூக்கா 1:47 முதல் 55 கூட மரியாள் ஆண்டவரை துதிக்கிறாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்லுகிறாங்க? என்னுடைய ஆண்டவருடைய நாமம் என்ன? 50ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்கள் மேல தலைமுறையாய் உள்ளது என்றெல்லாம் சொல்லிட்டு, ஆண்டவராகிய கர்த்தர் என் ஆவி என் ரட்சகரில் ஆகிய தேவனில் களி கூறுகிற தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார்கள். 49 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இயேசு என்கிற நாமம் பரிசுத்தம் உள்ள நாமம். அந்த நாமத்தை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்மை அழைத்த தேவன் யாரு? நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை அப்படி சொல்லுகிறோம். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள், அவருடைய பரிசுத்தத்தை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள். அந்த பரிசுத்தத்தை உடையவர்கள் தான் இம்மையிலையும் தேவனை தரிசிக்க முடியும். அந்த பரிசுத்தத்தை கெடுக்கிறது வெறும் இச்சைகள் மட்டும் கிடையாது, பயங்கரமான கோபம், துர்குணம், நன்மைக்கு தீமை செய்கிற சுபாவங்கள், கசப்பு, மூர்க்கம், பொறாமைகள், களியாட்டுகள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது இன்னைக்கு வாசிச்ச பகுதியில. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கிறோமே, நம்முடைய ஆண்டவர் என்னை மீட்கிறதற்காக தன்னையே கொடுத்த ஒரு பரிசுத்தர். அப்போ என்னை அழைத்தவர் அவரை போன்ற ஒரு பரிசுத்தத்துக்கு நான் அழைச்சிட்டாரு. நான் என்ன செய்வேன்? அதை நான் தரித்து கொள்ளுவேன். இன்னைக்கு அதுக்கு விரோதமா அவிழ்க்கப்படுகிற ஆவிகள் உண்மையிலே 1000-10,000 இருக்கலாம். ஆனா எப்போது நம் மனசுல இருக்க வேண்டியது என்ன? நான் ஆண்டவரால மீட்கப்பட்டவன். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால விலை கிரயமா என்னை வாங்கி இருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில வச்சிருக்கிறார். உலக நாடுகளின் எந்த பகுதியில இன்னமும் நம்ம உயிரோட இருக்கிறோம்னா ஒரு நோக்கத்தோட தான் வச்சிருக்கிறார். எத்தனை மரண பள்ளத்தாக்குல இருந்து நம்மளை விடுவித்தார். அப்போ ஒரு நோக்கம் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாட்சி சொல்லும் போது, நான் வந்துகிட்டே இருந்தேன், ஒரு பெரிய பின்னாடி ஒரு பஸ் வேகமா வந்துச்சு, ஆனா என் பக்கத்துல வர முடியல, அப்படி நின்றுடுச்சு. அந்த ஒரு செகண்ட் தேவன் என்னை மறந்திருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க.
அதுபோல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பல சந்தர்ப்பங்கள்ல பல சத்துருக்களுடைய திட்டங்கள் சூழ்ச்சிகள்ல இருந்து ஏன் நம்மளை காப்பாத்தி இருக்கிறார்னா ஒரு நோக்கத்தோட, அவரது பரிசுத்தத்தை பிரதிபலிக்க, அந்த பரிசுத்தரை தரிசித்து வாழ. இந்த பரிசுத்தரை தரிசிக்க இன்னைக்கெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், சந்தோஷம் தான், எல்லாரையும் பார்க்கணும், நான் எல்லாரோடைய சபையோடு சேர்ந்து ஆராதிக்கிறது எல்லாமே ஹாப்பி தான். ஆனா பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள போகிறேன் என்கிற நினைப்போட போகிறது அதை விட மேலானது. அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட இன்னைக்கு நம்ம தேவாலயத்துக்கு போகலாம். இன்னைக்கு மாத்திரம் பரிசுத்தம் இல்லை, நம் உயிர் வாழ்கிற வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் நாம் தூய்மையாய் இருந்தா, பரிசுத்தமாய் இருந்தா அந்த பரிசுத்த தேவனை சந்திக்க நான் முடியும். பரிசுத்தர்களால் நிறைந்திருக்கிற, பரிசுத்த துதிகளால் நிறைந்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த கிருபையை நமக்கு கொடுப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனை, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தகப்பனே தாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோமா என்பதை முதலாவது அறிந்து கொள்ள பண்ணுங்க தகப்பனே. என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா மாறிட்டேனா, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறேனா, ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டேனா, இல்ல பழைய கோட்டு மேலேயே இன்னொரு கோட்டு போடுற மாதிரி போட்டிருக்கிறேனா, அந்த பழைய வஸ்திரத்தை அதை உதறி விட்டு அதை எடுத்து தூர போட்டுட்டு ஒரு புதிய ஆடையை தரித்திருக்கிறனா, புதிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறனா, ஒரு புதிய மனிதனை அணிந்து கொண்டிருக்கிறனா, கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறனா என்று யோசித்து பார்க்க கிருபை தாருங்க தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய மகா பெரிய தேவனாயே கர்த்தர் எங்களை சின்ன உள்ளத்துல வந்து எங்களை ஆசீர்வதிக்க, ஆட்சி செய்ய, எங்களை நித்திய பரலோகத்துக்கு நேராக நடத்த ஆலோசனைகளை கொடுக்க காத்திருக்கிறேன். உமக்கு நாங்கள் தாராளமாக இருதயத்தை திறந்து கொடுத்து சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்க கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆண்டவரே, நித்தியம் வரை தொடருகிற உமது உறவு, அந்த ஒரே ஒரு உறவிற்காக எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அற்பமும் தூசியமாக நினைக்கவும் எங்களை அழைத்தவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நாங்கள் சாட்சியாக வாழ, திரளான பிள்ளைகளை உமக்கு நேராக ஆண்டவரை திருப்புகிற கருவிகளாக எங்களையும் பயன்படுத்தும். எங்களை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கன மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.